ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். எக்ஸாம்பிள் 1.13 பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே எஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷோ தட் எஃப் இஸ் 1 to 1 பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஏன்ற செட்டும் பின்ற செட்டும் நம்ம ஆரோ டயக்ராமில் போட்டுக்கலாம். ஸோ ஏ பார்த்தீங்கன்னா 1 2 3, B வந்து 4 5 6 7. இங்கே ரிலேஷன் வந்து நமக்கு F. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கு 4 மேப் பண்ணணும், 2க்கு 5 மேப் பண்ணணும், 3க்கு 6. நீங்கள் பென்சிலை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது எக்ஸசைஸ் 1.4ல் 4th சம்மில் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா இங்கே இருந்து நம்ம மேப் பண்ணுறோம் இல்லையா, 1க்கு 1 தான் போகணும். ஸோ அப்படியே இருந்ததுன்னா அதை நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், 1க்கு 4 மட்டும்தான், 2க்கு 5 மட்டும்தான், 3க்கு 6 மட்டும்தான். அதாவது இப்போ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதில் இந்த மாதிரி டபுளாக வரக்கூடாது, இந்த சைடும் டபுள் வரக்கூடாது, அதே மாதிரி இந்த சைடும் டபுள் வரக்கூடாது. நார்மலாக நம்ம வந்து இந்த டொமைனில் மட்டும் இந்த மாதிரி டபுள் வந்து அது ஃபங்க்ஷனே கிடையாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் 1 to 1 ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் நமக்கு டபுளோ ட்ரிபிளோ எதுவுமே வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆரோ மார்க் வந்து 2 போகாமல் 1க்கு 1 போச்சுன்னா அதை தான் நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, distinct elements of domain have distinct images in codomain அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏல இருக்கிற எலமெண்ட்லாம் நம்ம ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம், பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்கோன்னா டிஸ்டிங்க்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் டொமைனுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து கோடொமைனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கோடொமைன் சொல்லுவோம் இல்லையா, இதில் எதெல்லாம் மேப் ஆயிருக்கோ அதை நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்தால் அது ஆன் டு ஃபங்க்ஷன், அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா அது இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 5 6 தான், ஆனால் கோடொமைன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே வரும், அப்போ 7 எக்ஸ்ட்ரா வருது. அப்படி வரதுனால ரெண்டுமே நாட் ஈக்குவல் டுவாக இருக்கிறதுனால இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைன்னா இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இமேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை ப்ரீ இமேஜஸ்ன்னு சொல்லுவோம். கோடொமைன் டஸ் நாட் ஹேவ் எனி ப்ரீ இமேஜஸ் இன் டொமைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து எப்படி போடலான்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ரேஞ்ச் கண்டுபிடிச்சிக்கலாம். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேப் ஆகிருக்கோ அதுதான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, 4 5 6 மட்டும்தான் மேப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கோடொமைன் கண்டுபிடிச்சிக்கலாம். கோடொமைன் பார்த்தீங்கன்னா இந்த பிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நமக்கு கோடொமைன் தான். ஸோ 4 5 6 7. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள், ஈக்குவலாக இல்லை. ஸோ இது எப்படி எழுதலான்னா ரேஞ்ச் நாட் ஈக்குவல் டு கோடொமைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் நாட் ஈக்குவல் டு இருந்ததுன்னா இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் என்னது, இன்டு ஃபங்க்ஷன். நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இது நாட் ஆன் டு தான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, நமக்கு நாட் ஆன் டு தான் கிடச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ லாஸ்ட்டு நம்ம எப்படி எழுதலாம்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். தேர்ஃபோர் எஃப் இஸ் 1 to 1 பட் நாட் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். கொஸ்டினில் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை அப்படியே இங்கே வந்து லாஸ்ட்டாக எழுதி விட்டுடலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.